ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் சகாய் மேலில் நண்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். நண்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1/2 கிலோ நண்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெங்காயம் தாளிக்க, இது 2 பீஸ் இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 2 பல்லேரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகு. இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் சூடானது, 1 ஸ்பூன் சோம்பு போட்டது. இந்த பல்லேரி, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கணும். ஒரு 10 நிமிஷம் வணக்கிங்க. அளவு வணங்கினா போது. வணங்கி இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த அளவு வணங்கினா போதும். இது சூடு ஆறுனது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதே கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. இந்த அளவு ஒரு 10 மினிட்ஸ் வணங்கிட்டு இங்கே இந்த நண்டு இதில் ஓடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இந்த பொடியை இதில் ஓடணும். போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் அதில் போடணும். இது மாதிரி நண்டு இது மாதிரி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதில் போடணும். இது மாதிரி பேஸ்ட்டு போல் அரைக்கணும். அரைச்சி உப்பு நீங்கள் உப்பு அளவாக போட்டுக்கோங்க. உப்பு அளவாக போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இது மூடி வச்சு 1/4 மணி நேரம் ஆகணும் வேகட்டு நண்டு. இது மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நண்டெல்லாம் வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கலாம். இது தக்காளி, வெங்காயம்லாம் வணக்கி அரைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.